Chudava, poured by Nippon Paint, Asia's real #1 paint. ஹலோ மீனுக்குட்டி, சொல்லுங்க. சாப்பிட்டியா? நீங்க? எனக்கு சுத்தமா பசிக்கல மீனுக்குட்டி. ஏங்க என்னாச்சு? நான் சிவா கிட்ட பேசினேன். உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அவன் முடிவுல தான் உறுதியா இருக்கான். கல்யாண பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு உழுறான். என்னால அவனை ஒத்துக்க வைக்க முடியல மீனாட்சி. நான் ஒரு தத்தி, வேஸ்ட், எதுக்குமே யூஸ் இல்லை. என்னால எதுவுமே செய்ய முடியல மீனாட்சி. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ஏன் நேரம், எதுவும் எனக்கு சரியா அமையாது. நீ என்ன பண்ணுவ? இதெல்லாமே என்னோட நேரம். இல்ல இல்ல, எல்லாமே ஏன் நேரம் தான். உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ஆமா இருக்கு, எல்லாம் பேருக்கு தான் இருக்கு. ஆனா உண்மையான பாசத்தோட உன்ன மாதிரி ஒரு ஆளு எனக்காக இல்ல மீனாட்சி. இங்க பார், நீ எனக்கு வேணும். நான் உன் கூட தான் வாழ்வேன். உன் கூட நான் 100 வருஷம் வாழணும் மீனுக்குட்டி. சாகுற வரைக்கும் உன் கூட தான் வாழணும். எனக்கு உங்க கூட வாழணும் தாங்க ஆசை. உங்க கூட மட்டும் தான் வாழணும்னு ஆசை. மீனுக்குட்டி, I love you மீனுக்குட்டி. I love you so much. I love you மீனுக்குட்டி. I love you சுந்தர். I love you so much. இங்க பாருங்க, நம்ம என்னதான் வாழணும்னு 1008 பிளான் பண்ணாலும் நிச்சயமா நம்மள ஒண்ணு சேர விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே வழி நாம 2 பேரும் சேர்ந்து சாகிறது தான். மீனுக்குட்டி, நிஜமா தான் சொல்றியா? வேண்டாங்க, போதும். நீங்க யாரையும் கெஞ்ச வேண்டாம். நானும் யாரையும் எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துருவோங்க. சரி, கடைசியா ஒரு தடவை திரும்ப உங்க அண்ணன் கிட்ட கேட்போம். அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தற்கொலை பண்ணிக்கலாம். சரி மீனுக்குட்டி. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க. ஏதாவது அட்ரஸ்க்கு வழி சொல்லணுமா? அட்ரஸ் இல்ல மேடம், இது ஒரு மாதிரியான என்கொயரி. எங்க பாஸ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் அனுப்பிச்சு டார்ச்சர் பண்ற பொண்ணு யாராவது தெரியுமா? அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லங்க. இல்ல அந்த மாதிரி மெசேஜ் பண்ற பொண்ணு இந்த ஏரியால இருக்கா? தெரியல. இல்ல மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? என்ன சத்தம் வேற மாதிரி கேக்குது? மாமா பார்க்கலாம். ஐயோ பெரியவரே, பெரியவரே என்னாச்சு? எந்திரிங்க பெரியவரே. எந்திரிங்க பெரியவரே. அந்த வாட்டர் கேன் கொடுமா. என்னாச்சு? எழுந்திருங்க ஒண்ணும் அசைவே இல்ல. பெரியவரே பெரியவரே எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க பெரியவரே. கண்ணை திறந்து பாருங்க. பெரியவரே இன்னும் தண்ணி ஊத்துமா. என்னாச்சுங்க? பாவம் பெரியவர் மயங்கி விழுந்துட்டாரு. தண்ணி தெளிச்சேன், எந்திரிக்கல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்களா? ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. பெருசு புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இப்படி வாங்க. ஓகே மேடம், என்னாச்சுன்னு பாருங்க. பல்ஸ் இருக்கு சார். ஓ பெருசு பொழைச்சிச்சா?
பெரியவரே எழுந்துருங்க. ஆ? அடடா எந்திரிச்சிட்டாரு. எந்திரிங்க பெரியவரே. பாத்து பாத்து எந்திரிங்க. பாத்து பெரியவரே. தண்ணி குடிங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து ஆ, வரட்டும். எழுந்திருங்க. ஐயா பாத்து பார்த்து பார்த்து வந்துடுங்க. பாத்து இப்படி வாங்க மெதுவா உட்காருங்க. பாத்து பாத்து உட்காருங்க. ஒன்னும் பயப்படாதீங்க பெரியவரே. ஆ. 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு ஆ. அப்படியே பொறுமையா எழுந்து போங்க. ஆ. எல்லாம் சரியாயிடும். நீ நல்லா பரவாயில்ல. மேடம் எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது மேடம். தலையெல்லாம் சுத்துது, கை காலெல்லாம் வெலவெலன்னு இருக்கு மேடம். நெஞ்சு படக்கு படக்கு அடிக்குது. எனக்கு ஏதாவது பண்ணுங்க மேடம். யோ ஏதாவது கேஸ் ட்ரபிளா இருக்குயா. அடி வயித்துல விளக்கண அத ஃபுல்லா தடவு சரியாயிரும். பா, ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிடக்கூடாது. உடனே எல்லாம் வரிசையில வந்துருவீங்களே. மேடம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம். நீங்க செஞ்ச காரியம் மிகப்பெரிய காரியம். நீங்க டாக்டரா? இல்ல. அப்போ நர்ஸா? இல்ல. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஆயாவா? ஹலோ. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன் மேடம். நான் டாக்டர் இல்ல. வேலை தேடிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்க பேரு? நித்யா. வாவ், ஸ்வீட் நேம். உங்க வாய்ஸும் ஸ்வீட்டா இருக்கு, உங்க நேமும் ஸ்வீட்டா இருக்கு. கண்டிப்பா உங்க முகமும் ஸ்வீட்டா தான் இருக்கும். உங்க முகத்தையும் காமிச்சீங்கன்னா பாத்துருவேன் மேடம். பாஸுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புற பொண்ணு. நீங்க அப்ப நான் கிளம்புறேன். இத உடனே பாஸ்க்கு சொல்லணும். யோ என்னையா கிளம்பிட்ட வந்துட்டு இருக்கேன். ஹலோ பாஸ், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க பாஸ். யாரு? எனக்கு டெய்லி மெசேஜ் அனுப்புற அந்த பொண்ணா? ஆமா பாஸ், உடனே கிளம்பி வாங்க. யோ வர சொன்னா எங்கேயா வரணும்? அட்ரஸ் சொல்லியா? பாஸ், வேளச்சேரி ராம்நகர் ருக்மணி தெரு பாஸ். ராம்நகர் ருக்மணி தெரு. உடனே வந்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சலாம் பாஸ். பாஸ், பொண்ணு ஏன் கஷ்டத்துல தான் இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏய் ரன்பீர், அவளை விட்டுறாத, பிடிச்சு வை. நான் உடனே அங்க வர்றேன். ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஐயோ போயிட்டாங்களே. மேடம் 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 நித்யா மேடம் நித்யா மேடம். என்னய்யா உனக்கு கொஞ்சம் லேட்டா நெஞ்சரிச்சல் ஆரம்பிச்சிருக்கா? ஐயா விளக்கண்ண போய் தடவியா. ஐயோ என் இன்கிரிமெண்ட் போகுது, ப்ரமோஷன் போகுது. மேடம் நித்யா மேடம் நித்யா மேடம் நித்யா மேடம். எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. எந்த பக்கம் போனாங்களா? இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடை பார்ப்போம். ஐயோ காணுமே. பாஸ் திட்டுவாரே, என்ன பண்றது? எவ்வளவு நேரம் தான் சார் நிக்கிறது? சீக்கிரம் காசு கொடுங்க சார், நான் அடுத்த ஏரியாவுக்கு போகணும். யோ இரியா, பாஸ் வந்துருவாரு. பாஸ் வந்தோடனே காசும் தரேன், எக்ஸ்ட்ரா டிப்ஸும் தரேன். யோ உன் பாஸ் எப்போ வர்றது, நான் எப்போ போறது? நான் என் பிசினஸ பாக்கணுயா, அடுத்த ஏரியாவுக்கு போகணுயா. என் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிருவாங்கயா. இரியா, உனக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் வேற இருக்காங்களா? யோ அடுத்த தெருவுக்கு போய் எவ்வளவு விற்க போற? ஒரு 50-100 தானே விற்க போற. அது வரைக்கும் எல்லாம் சீவி எள்ளி கத்திட்டு இருக்கியா, வந்துருவாரு. யோ நீ குடிச்சது ஒரு இளநீ, அதோட விலை 15 ரூபா. அதை கொடுக்கறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா? உனக்கு அயன் பண்ண சட்டை வேற, ஷூ வேற. யோ நீ ரொம்ப பேசுறியா? உன்ட சோபி மிஷின் இருக்கா? அப்படியா? முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே. சோபி மிஷின் வச்சிருக்கான். காடை கொடு. யோ என்னையா அது? நிஜமாலே உன்ட்ட இதெல்லாம் இருக்கா? உன்னை சாதாரண எள்ளி கடைக்காரன் நினைச்சேன், நீ கார்ப்பரேட் எள்ளி கடைக்காரனா இருக்க. உன்னையும் மாத்திட்டாங்களா? இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியாவா? யோ தேவையெல்லாம் பேசாதியா. டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா? காடை கொடு. ஐயோ இப்ப கார்டை நீட்டா காசு இல்லைன்னு தெரிஞ்சிருமே. காடை குடியா. நம்ம கிட்ட விசிட்டிங் கார்டு தானே இருக்கு. பாஸ் வந்துட்டாரு. யோ இரியா, எங்க பாஸ் வந்துட்டாரியா. எங்க பாஸ் வந்துட்டாரு, இரியா. யோ எங்கயா அந்த பொண்ணு? அந்த பொண்ணை தேடுறது இருக்கட்டும், முதல்ல எனக்கு அர்ஜென்ட்டா 15 ரூபா கொடுங்க பாஸ். 15 ரூபாயா? 15 ரூபா தானே பாஸ் கேட்டேன். 15 ரூபா கேட்ட மாதிரி ஷாக்காரீங்க. யோ. பாஸ் என் சம்பளத்துல புடிச்சுங்க, முதல்ல கொடுங்க. ச்சே,
உன்னோட நேரங்கட்ட நேரத்துல அப்படி என்னையா உனக்கு பெரிய செலவு இந்தா, போ. இருங்க பாஸ் வந்துடுறேன். யோ இந்தயா காசு 15 ரூபா தானே இளநீ, 5 ரூபா டிப்ஸா வச்சுக்க. இந்தயா. கோச்சுக்காதீங்க சும்மா. ஐயோ அருவாளை தூக்குறானு. யோ நீ குடிச்ச இளநீ காசு கொடுக்கதான் என்னை கூப்பிட்டியா? அது ஒண்ணு இல்ல பாஸ், டைம் பாஸ்க்கு இளநீ குடிச்சிட்டு இருந்தேன் பாஸ். டைம் பாஸ் பாஸ் நீங்க போன் பண்ணா கை தட்டினா ஆட்டோக்கார மாதிரி வருவீங்கன்னு பார்த்தா கால் டாக்ஸிக்கார மாதிரி இவ்வளவு லேட்டா வரீங்க. வண்டியை சர்வீஸ்க்கு விடுங்க பாஸ். யோ அந்த படலங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு எங்கயா? பாஸ் அவசரப்படாதீங்க, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. இங்கயா? எங்க எங்க எங்கயா? எங்க இந்த அபார்ட்மெண்ட்லயா? இந்த அபார்ட்மெண்ட்ல இல்ல பாஸ், இந்த ஏரியால தான் எங்கயாவது இருக்கும். தேடி கண்டுபிடிச்சிடலாம் பாஸ். ரன்பீர் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சானோ என்ன? பாஸ் பொறுமையா இந்த ஏரியால தென்னா சத்தியமா கண்டுபிடிச்சிடலாம் பாஸ். பாஸ் பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரி நீ எப்படி அந்த பொண்ணை பார்த்த? யோ ரன்பீர் கரெக்டா சொல்லு, நீ பார்த்தது அந்த பொண்ணு தானா? பாஸ் அந்த பொண்ணை தேடி நான் வந்துட்டு இருந்தேனா? பாஸ் அந்த பொண்ணு இந்த ஏரியால தான் பாஸ் இருக்கும். உள்ள போய் ஒரு அலசணும்னா கண்டிப்பா அந்த நலுவுற மீனை பிடிச்சிடலாம் பாஸ். சொல்றத பார்த்தா பாஸ் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடிக்கிற மலைக்கு அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணி போயிருவா பாஸ். சீக்கிரம் வாங்க பாஸ். சரியா வா போலாம். வாங்க பாஸ். ஆஹா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்தா பாஸ் கடிச்சே கொண்டுருவாரு. பின்னாடியே போயிடலாம். ரன்பீர் கரெக்டா பாத்தியா? கரெக்ட் பாஸ். இன்னைக்கு பிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம் பாஸ், அதுக்கு தானே வந்திருக்கோம். ஓகே பாஸ் ரைட் எடுங்க ரைட் எடுங்க ரைட் எடுங்க. கரெக்டா சொல்லியா? ருக்மணி தெரு பாஸ், இதாதான் இருக்கான். ருக்மணி தெரு ருக்மணி தெரு. நம்ம ஆபீஸ்க்கு யாரு இந்த ஏரியால இருந்து வர்றா? பாஸ் பாஸ் நிப்பாடுங்க நிப்பாடுங்க. அங்க பாருங்க ஒரு பிச்சைக்காரன் தெரியான்ல, அவங்கிட்ட கேட்டா விஷயம் தெரியும் பாஸ். ஜோ பிச்சை எடுக்கிறவன்ட்டெல்லாம் அட்ரஸ் கேக்குறாங்கற, அவனுக்கு எப்படியா தெரியும்? பாஸ் பிச்சைக்காரனுக்கு ஒரு பொண்ணு தர்மம் போட்டா அந்த பொண்ணை பிச்சைக்காரன் மறக்கவே மாட்டான் பாஸ். பிச்சை போடும்போது பேரை சொல்லிட்ட போடுவாங்க லூஸ். அப்ப நேரா போங்க பாஸ். இருக்கிற ஆபீஸ் வேலை எல்லாம் விட்டுட்டு வந்து தேடிட்டு இருக்கேன். கரெக்டா அட்ரஸ் சொல்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ போச்சே, கோவப்படுறாரு. என்ன ஆக போகுது? பாஸ் பாஸ் கொஞ்சம் நிப்பாடுங்க பாஸ், கொஞ்சம் நிப்பாடுங்க. என்னையா விசாரிச்சியா? யாரும் தெரியலன்னு சொல்றாங்க பாஸ். நீங்க போங்க பாஸ். ரன்பீர் உனக்கு வீடு தெரியுமா தெரியாதா? பாஸ் தெரியும் பாஸ், தெரியும் பாஸ். கொஞ்சம் முன்னாடி போங்க. ஐயோ வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே, இவரை என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன நிப்பாட்டாரு? என்ன பாஸ் பெட்ரோல் தீர்ந்துருச்சா? போடலங்க. யோ ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோயா, சுத்தி முத்தி நல்லா பாரியா. ஆமா பாஸ், அதுக்குள்ள இந்த ஏரியாவை சுத்திட்டோமா? ஆனா ஒண்ணு பாஸ், உங்களோட சுத்தினா டைம் போறதே தெரியல. அடுத்த தடவை ஊருக்கு போனோம்னா உங்களோட தான் போகணும். ரன்பீர் இன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு நீ கண்டுபிடிக்கல செத்தடா நீ. பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், அவசரப்பட்டா எந்த ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. அவசரப்படாம தேடினாலதான் ஐன்ஸ்டீனே அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. ஐயோ தலையெழுத்து. என்ன பாஸ் தலைவலியா? நாம வேணா ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அப்புறமா தேடுவோமா? ஆஹா சூப்பரா இருக்கு. யோ ச்சே டிடிஎஸ் கட்டல தான் டீயை குடிப்பான். பாஸ் என்னையா? நாயர் கடையில கறந்த பால்ல டீ குடிச்சாச்சு. அப்படியே லஞ்சுக்கு நம்ம சுக்குபாய் கடையில ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடுறோம் வித் லெக் பீஸோட. அதுக்கப்புறம் தேடுறோம். அப்பவும் கிடைக்கலன்னா நைட் டின்னருக்கு மாஸ் ஹோட்டல்ல பீச் பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் சாப்பிடுறோம். மாஸ் ஹோட்டல்ல மட்டன் சுக்கா. ஆமா ஆமா பாஸ், இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு 2 நாள் தொடர்ந்து தேடணும்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் பாஸ். 2 நாள்? யா 2 days. சூப்பர். யோ உன் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கானே மொத்த சாப்பாடு செலவு ஏன் தலையில கட்ட பாக்குறியா? என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? ஒண்ணு உங்களுக்காக மொத்த உழைப்பையும் கொட்டுறேன்.
வேர்வை சிந்தி உழைக்கிறேன், எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? ரன்பீர், சொல்லுங்க பாஸ். நான் என்ன சொல்றேன்னா எதுவுமே பண்ண மாட்டேன். பாய பாஸ் 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 நில்லுங்க பாஸ். அங்க பாருங்க. எங்கயா? அங்க இல்ல பாஸ், இங்க பாருங்க. அங்க யாரியா? ஆட்டோக்காரன் பாஸ். ஆமா, ஆட்டோக்காரன். பாஸ் ஆட்டோக்காரன். யோ, அதுக்கு என்னையா இப்ப? பாஸ் கொஞ்சம் கை நீட்டுங்க. எதுக்குயா? யோ யோ, அட்ரஸ் இல்ல தெருவும் இந்த ஆட்டோக்கார அறிவா அப்படின்னு பாட்சா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு பாஸ். ரஜினி பாடினதெல்லாம் இருக்கட்டும், நீ முத கிளாஸ் பிடி. பாஸ் அவசரப்படாதீங்க. இப்ப நான் போய் அங்க நிக்கிற ஆட்டோக்காரங்கிட்ட அட்ரஸை கேட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னால கொண்டாந்து நிப்பாட்ல. என் பேரு ரன்பீர் இல்லடா. நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன். யோ ஆட்டோ. எந்த ஏரியா? இந்த ஏரியா தான். அதுக்கு எதுக்கு ஆட்டோ கூப்பிட்ட? ஆட்டோன்னு கூப்பிட்டா ஆட்டோல ஏறதுக்கு மட்டும் தான் கூப்பிடணுமா? எனக்கு ஒரு பொண்ணை பத்தி டீடைல்ஸ் வேணும். சரி, அட்ரஸ் சொல்லு. நீ தான் சொல்லணும். பொண்ணு பேரு நித்யா. இந்த ஏரியால நிறைய நித்தியா இருக்காங்களே. இந்த ஏரியால சுமாரா எத்தனை நித்யா இருப்பாங்க? எல்லா நித்தியாவும் சுமாரா தான் இருப்பாங்க. ஆனா நான் சொல்ற நித்யா கொஞ்சம் சூப்பரா இருப்பாங்க. 5 அடி உயரம், நல்லா குலுக்கு முழுக்குன்னு இருக்கும். ஸ்கூட்டில தான் போகும். ஓ, அந்த நித்தியாவா? ஆமா 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 ஆமா, அந்த நித்யா தான். ஒருவேளை அந்த நித்தியாவா இருக்குமோ? இவன் ஆளை பார்த்தாலும் ஒரு டைப்பா இருக்கான். சரி, அங்கேயே அனுப்பி வைப்போம். யோ, என்ன அட்ரஸ் சொல்ல இவ்வளவு யோசிக்கிற? அங்க வந்து நேரா போய் 2வது ரைட்டு, 3வது லெஃப்ட், ரைட்டு. போதும் 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 போதும். நானே அங்க போய் பாத்துக்கிறேன். பாஸ் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. பாஸ் 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 அட்ரஸ் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. வாயா, கிளம்பலாம். பாஸ் 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 உங்க ஆளு கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டன் பிரியாணி மறந்துட மாட்டீங்கல்ல? யோ, ஒண்ணு மட்டும் கிடைக்கட்டையா. மட்டன் பிரியாணி என்ன துபாயில இருந்து இம்போர்ட் பண்ணி ஒட்டக பிரியாணியை தரேன் வித் லெக் பீஸோட. பாஸ் ஒட்டக பிரியாணி நல்லா இருக்குமா பாஸ்? வாயா. பாஸ் வாங்க பாஸ். ஆட்டோக்காரன் சொன்ன வீடு இதான் பாஸ். யோ, கன்ஃபார்மா தெரியுமா இதுதான் அவ வீடா? பாஸ் ஆட்டோக்காரன் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. 10ஆவதுக்கு என்னோட 7ஆம் அறிவும் சொல்லுது இந்த வீடு தான். தட்டுங்க பாஸ். ஆட்டோக்கார சொன்ன கூட நம்பலாம், ஆனா நீ 7ஆம் அறிவுன்னு சொல்றியா? அதான் டவுட்டா. பாஸ் தட்டுங்க பாஸ், பேசிட்டு இருக்காதீங்க. யோ, நல்லா தட்டியா. இன்னைக்கு மட்டும் கிடைக்கட்டும் அவள. திறந்துறாங்க. யார் நீங்க? மேடம், இங்க நித்யாங்கிறவங்க இருக்காங்களா? ஓ, நித்யாவா? ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ் இந்த வீடு தான் கன்ஃபார்ம். யோ, அதெல்லாம் உடியா. எதுவுமே சொல்லாம அவங்க ஆட்டம் உள்ள போயிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே. பாஸ் வர்றாங்க. இந்த சைடு பூசுங்க, இந்த சைடு பூசுங்க. பாஸ் கலாச்சாரம் பாஸ் பூசிக்கிங்க. பாஸ் பூசிக்கிங்க. வாங்க உள்ள வாங்க. பாஸ் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. யோ, யாரு அவங்க? பாஸ் நித்யாவோட அம்மாவா இருக்கும் பாஸ். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? யோ ரன்பீர், நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ அசத்திட்ட. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு 500 ரூபாய் இன்கிரிமெண்ட். என்ன ஓகேவா? ஏன் பாஸ் ஏத்துறதா ஏத்துறீங்க? ஒரு சைன் போட்டு 5000 ரூபாய் கொடுக்கலாம்ல. அதுல என்ன ஒரு கஜத்தனா? யோ, வந்த வேலையை பார்க்காம மசம் பேசிட்டு உள்ள வா. சம்பளத்தை பத்தி பேசினா மட்டும் ஸ்டாப் பிளாக்ல மறைஞ்சிருவாரு. எல்லா முதலாளியும் இப்படிதான் இருக்காங்க. யோ, இங்க என்ன புலம்பிட்டு இருக்க? உள்ள வா. பாஸ் வரேன். எவ்வளவு நேரம் தான் வெளியிலே நிக்கிறது? பாஸ் கவனிச்சீங்களா? சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வீடே மங்களகரமா இருக்குல்ல பாஸ். கண்டிப்பா பொண்ணு நல்ல குடும்ப குத்துவிளக்கா தான் இருக்கும் பாஸ். பொண்ணு வந்ததும் வழக்கம் போல ஆவேசமா பேசாம அமைதியா பேசி எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடுங்க பாஸ். ஜூ, அமைதியா இருக்கல, அடி வாங்க போறேன். சாரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு. யோ, எங்கயா அந்த ஆன்ட்டி? எங்கயா பாஸ்? அங்க பாருங்க, அவங்க வர்றாங்க.